ஹாய் சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கு சீனியர் பிஸ்டா பார்க்க போகிறோம் டீயோட. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பல்டி படத்தோட ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அண்ட் படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் என்ன படம் பார்க்கல. எனக்கு இந்த மாசமே கொஞ்சம் டைட் தான். எனக்கு இந்த நெக்ஸ்ட் இந்த 5ஆம் தேதிக்கு அப்புறமா தான் நான் பெண்டிங் வச்ச படம்லாம் பார்க்கணும். இந்த பல்டி பார்க்கணும், சக்தி திருமகன் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக கிஸ் பார்த்துருவேன், காந்தாரா பார்த்துருவேன். இட்லி கடை மேலே எனக்கு பெருசாக ஹோப்பே இல்லை. அண்ட் டேரக்டரோரியல் அந்த ஃபில்மோகிராஃபிலையுமே வந்து தனுஷோடைய படங்கள்ல டிகிரேட் தான் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கட்டத்துலையுமே ட்ரைலரும் எனக்கு இம்ப்ரெசிவா இல்லை அப்படிங்கிற அந்த மேட்டர்னாலையுமே எனக்கு பெருசா ஹைப் இல்லை. படத்தோடைய ஓப்பனிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்த அந்த படத்துக்கு நான் போறதே இருக்கு, அது ஒரு மேட்ரு. பட் காந்தாரா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வேலை. காந்தாரா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கிசு பல்டி, இது ரெண்டையும் முடிக்கணும். இதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் மைண்ட்ல இருக்கு, அதையுமே முடிக்க ட்ரை பண்ணுவேன். பார்க்கலாம். காந்தாரா ஒரு ரீவாச் பண்ணணும் வீக் ஆஃப்ல. இந்த தடவை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீக் ஆஃப் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாத்துருவோம். அண்ட் இந்த பல்டி படத்தை பத்தி நீங்க பாத்திருப்பீங்க, பாத்திருந்தவங்க வந்துட்டு உங்களோட ரிவ்யூ என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் இந்த படம் வந்துட்டு ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு லைட்டா ப்ளூ ஸ்டார் மாதிரியே தெரிஞ்சது. ப்ளூ ஸ்டார் ஆக்சுவலா நல்ல படம் தான். பட் நிறைய பேர் வந்துட்டு அது நல்லா இல்ல, மொக்க படம் சொல்லுவாங்க. பட் அது நல்ல படம். எக்ஸிகியூஷன்ல கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கும், அவ்வளவுதான். கான்செப்ட் வைஸ் நல்ல படம் தான், அது ஒன்றும் இது கிடையாது. பட் அதே ஒன்லைன் மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு ஸ்போர்ட், அந்த ஸ்போர்ட்ல எதிர் கேங் ஒருத்தவங்க இருக்காங்க. அது மேல அவங்களுக்கு மேல நடக்கிற அரசியல்னால இவங்க வந்து சண்டை போட்டே இருக்காங்க. இப்போ திரும்பவும் இவங்களுக்கு அந்த அரசியல் புரிஞ்சு திரும்ப அடிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல வரும். பட் என்ன இதுல வந்துட்டு அவங்க எதிர்க்காங்க அப்படின்னா ஒரே ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தமிழ்நாடு கேரளான்னு சொல்லிட்டு 2 இது காட்டுறாங்க. அந்த மாதிரிங்கிறது இருக்கு. சரி, படம் பார்த்திருப்பீங்க, உங்களுடைய ரிவ்யூ என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து காந்தாரா ட்ரெய்லர். ஒரு ட்ரெய்லர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் அனாலிசிஸ் நான் போட்டிருப்பேன். இப்பெல்லாம் வந்துட்டு நான் பாரு கதையை வந்துட்டு ரிவீல் பண்ணாமே நான் ஒரு இது பண்றேன், ட்ரெய்லர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள், படத்துக்கே சம்பந்தம் இல்லாத விஷயங்களை காமிச்சு மிஸ்லீடிங் பண்ணி நிறைய படம் தோத்து போற இந்த சமயத்துல இதுதான் கதை, இதுதான் மேட்டர் சொல்லிட்டு கிளியர் அண்ட் கட்டா சொல்லிட்டாங்க இந்த படத்துல. எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமாவே ஓப்பனிங்லேயே இட்ஸ் ப்ரீக்வல் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அண்ட் அதோட ஒன்லைன் என்ன, இந்த ராஜாவோட இந்த அப்ரேஷன் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த காந்தாராங்கிற இடத்துல இருக்கிற மக்கள் அவங்க வந்துட்டு இவங்களுடைய வாழ்க்கையில இந்த 3 பங்கு வந்துட்டு அந்த ராஜாவை கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. இப்ப அங்க ஒரு எரிக்கலுங்கிறது வருது, அதுல ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைக்கு பெருமைங்கிற பேர் வைக்கிறாங்க, அவருதான் லீடு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இந்த அப்ரேஷன்ல இருந்து வெளியில இந்த மக்களை எப்படி கொண்டு வந்தாரு, இதுக்கு அந்த கடவுள் அதை வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது. ஆனா அந்த யுவராணியை வந்துட்டு இவர் லவ் பண்றாங்க, இவங்களுக்குள்ள இருக்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்க சொல்றது வந்துட்டு அந்த கடவுளுங்கிற அந்த மேட்டர் அது எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத மட்டும்தான் அவங்க காட்டலே தவிர முக்காவாசி காமிச்சிட்டாங்க. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே காமிச்சிட்டாங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குதுங்கிறது அவ்வளவு சீக்கிரமா காமிச்சிட்டாங்க. அது ஃபுல் ஃபிளஷ்டா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸா மட்டும் தான் இது இருக்க போகுது. அப்படி ஒரு ட்ரெய்லர் தான் இது, பயங்கரம், சூப்பர். அண்ட் இந்த காந்தாரா ட்ரெய்லர்ல வந்துட்டு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி காமிச்சிட்டாங்க, பாசிட்டிவா இருக்கும்போது இன்னொருத்த வந்துட்டு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி காமிச்சிருக்கான். பட் அதுவே நெகட்டிவாவே அமைஞ்சிருக்கு. அது அவதார் 3 ட்ரெய்லர்ல எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே இதுலயே போட்டு உடச்சிட்டானுங்க. முன்னாடியே தெரியும் இந்த அவதார் 3 பிளாட் என்னன்னு சொல்லிட்டு. ஃபயர் அண்ட் ஆஷ் கிளான் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த கிளான் இப்ப எப்படி வந்துட்டு காட்டுக்குள்ள வாழ்றவங்க ஒரு கிளானாவும் அவதார் 1ல, அவதார் 2ல கடல் பகுதியில வாழ்ற ஒரு கிளானாவும் காமிச்சாங்களோ, இப்ப அதே மாதிரி மவுண்டைன்ஸ் அதுக்கு இந்த பக்கம் வந்துட்டு என்னன்னா அந்த வல்கானஸ் இருக்குல்ல, அந்த வல்கானஸ் வெடிச்சு ஒரு காட்டு பகுதியில வாழ்ந்துட்டு இருந்த மக்களுடைய அந்த மரங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு. சோ இப்ப இவங்க வந்துட்டு என்னன்னா கடவுள் மேல நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு, எய்வா மேல நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இப்ப அந்த எய்வாவை வெறுத்துக்கிட்டு அங்க எய்வாவை கும்பிடுறவங்களை பார்த்து அவங்களை வந்துட்டு பிடிக்காம அப்படி வாழக்கூடிய ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படிங்கிற ஒரு கிளான் வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு கிளான். அதுக்கப்புறம் இன்னொரு கிளானுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு பலூன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தின் மூலமா டிராவல் பண்றாங்க காத்துல. அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அந்த காத்துல டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல அவங்க விண்ட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப வந்துட்டு அவங்க இந்த கடல் பகுதிக்கு வராங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஏதோ பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அதை கொண்டு வேற இடத்துல விற்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ற மாதிரி ஒரு கேங் இருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம இந்த சல்லியோடைய அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லுமே வந்துட்டு டிராவல் பண்ண போறதா கதை இருக்க போகுது. அதெல்லாம் ஓகே. இதுல என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா நடுவுல வந்துட்டு ஸ்பைடருங்கிற அந்த பையன், அதாவது இந்த ஹியூமன் பாடியில இருக்கான்ல, அதாவது வில்லனோட பையன், குவாரிச்சோட பையன், அவனை வந்துட்டு இவங்க காப்பாத்திருப்பாங்கல்ல. போற பார்ட்லயே பாத்திருப்பீங்க, அவன் மாஸ்க் தான் போட்டிருப்பான். பேண்டாரால வந்துட்டு அவனால சுவாசிக்க முடியாது. அவன் வந்துட்டு ஒரு கட்டத்துல பயங்கரமா அடிபட்டு சாகர நிலைமைக்கு போய் எப்படி பார்ட் 1ல வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய பாடியை வந்து அப்படியே அவரோட உயிரை வந்துட்டு அந்த அவதார் பாடிக்கு ஷிஃப்ட் ஆச்சுல்ல, அந்த எய்வா பண்ணுச்சுல்ல, அதே மாதிரி ஒரு விஷயத்தை இந்த பையனுக்கு பண்ணிருக்கு. பட் அது என்னன்னா ஹியூமன் பாடியிலேயே அவனுக்கு வந்துட்டு பேண்டாரா உலகத்துல இருக்கக்கூடிய அந்த மூச்சை சுவாசிக்கக்கூடிய அந்த பவர்ங்கிறத கொடுத்ததுக்கு அந்த டிஎன்ஏ அட்ஜஸ்ட் பண்ணி, ஆனால் வந்துட்டு அந்த முடியில வந்துட்டு ஒரு மாதிரி இது வரும்ல, அந்த மிருகங்களோட கனெக்ட் பண்றக்கா அதையுமே கொடுத்துருக்கு. சோ இப்படி ஒரு மேட்டருங்கிறது இந்த படத்துல இருக்கிறத ட்ரெய்லர்லயே போட்டு காமிச்சிட்டானுங்க. அப்புறம் எதுக்குடா படம் பார்க்க வரணுங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. பட் என்னன்னா ஜேம்ஸ் கேமரன் என்ன யோசிக்கிறாருன்னா, இதான் கதை, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக படத்துக்கு வாங்க, விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மைண்ட்ல வச்சுட்டு வாங்க, நாங்க கதையில பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொடுக்க போறது இல்ல, இதுதான் கதைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு போல இருக்கு. இந்த முக்கியமான பாயிண்ட சொல்லிட்டானுங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு மேட்டர் வந்துட்டு நம்ம குவாரிச் வில்லன் வந்துட்டு இந்த ஹீரோவை அடிக்கிறதுக்காக அந்த ஃபயர் அண்ட் ஆஷ் கிளானோட தான் ஒன்னு சேர்றாரு. அண்ட் ஆல்சோ அந்த ராணியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு போல இருக்கு. சோ அவங்க மேட் பண்ற மாதிரி சில சீன்ஸுமே காமிச்சிருக்காங்க. அந்த ராணி இது பண்ணிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை வந்துட்டு அடிக்க வர மாதிரி
கதைங்கிறது போக போகுது. இதுக்கு நடுவில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வந்துட்டு காட்ட போறாங்க. சோ தரமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். December 19 ரிலீஸ் ஆகுது. அண்ட் நம்ம இவரு அவர் பேர் என்ன, அந்த ஒரு பெரிய பறவை ஒன்று வருமே, டொருக் மாத்தோ வந்துட்டு இந்த ட்ரெயிலர்ல காமிச்சிட்டாங்க. போன படத்திலேயே அவர் வரலன்னு சொல்லிட்டு ஒரு கவலைங்கிறது இருந்தது. என்னடா பார்ட் 1ல வந்து அந்த பறவை இந்த டிராகன் மாதிரி பயங்கர மாஸ் காமிச்சது வந்துட்டு செகண்ட் பார்ட்ல வரலன்னு சொல்லிட்டு இந்த பார்ட்ல அது வருது. அதையுமே ட்ரெயிலர்ல காமிச்சிட்டாங்க. சோ முக்கியமான எல்லா விஷயத்தையுமே ட்ரெயிலர்ல காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க கதை தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கேமரன் சொல்றாரு போல இருக்கு. பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது தொடர்ந்து இந்த வாரம் வந்துட்டு மார்வல் ஜாம்பிஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தரமான சீரிஸ் இதாண்டா மார்வல்ங்கிற மாதிரி அப்படி ஒரு சீரிஸ். டிவி மெச்சூர் R-rated. லீடா வந்துட்டு கமலாகான் கேரக்டர் வச்சுதான் போயிருக்காங்க. சோ அவங்க வந்துட்டு இந்த மார்வல் ஜாம்பிஸ் இந்த உலகத்துல இந்த ஜாம்பிஸை வந்துட்டு இது பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள நிறைய கதைகள். ஆக்சுவலா இந்த கதையெல்லாம் லைவ் ஆக்ஷன்ல சொல்லவே முடியாது. வர்றாங்கன்னா அயன்மேன் கேப்டன் அமெரிக்கால ஜாம்பியா வராங்க, 10 நிமிஷம் செத்து போயிடுறாங்க. இதெல்லாம் லைவ் ஆக்ஷன்ல எடுக்கணும்னா அந்த ஆக்டர்ஸ் வந்துட்டு 10 நிமிஷம் சாகிற மாதிரி காமிச்சா யாரு ஒத்துப்பா, எந்த ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்க? அந்த ஆக்டர்ஸே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கதை இதெல்லாம் வந்துட்டு காமிக்ஸ்ல அடிக்கடி செம்ம சூப்பரா நடக்கும். ஈஸியா வந்துட்டு பெரிய ஹீரோஸே செத்து போயிடுவாங்க சில காமிக்ஸ்ல. காமிக் புக்குங்கிறது பரவாயில்ல, பட் படங்களா எடுக்கவே முடியாது. சோ இந்த லைவ் ஆக்ஷன்ங்கிறது இல்லாம இந்த அனிமேஷன்ல இந்த மாதிரிலாம் வரது பயங்கர சூப்பர். அண்ட் ஒரு லீடோட தான் முடிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்கார்லெட் விட்ச் வந்துட்டு கடைசியில எல்லாரையுமே ஜாம்பிஸா மாத்தி இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி பெரிய பவர் எடுத்து ரியாலிட்டியே மாத்தி கடைசியில கமலாகானுக்கு ஒரு இல்லிஷனை கொடுத்து ஒரு இதுக்கு வந்துட்டு முடிச்சிருக்காங்க. பட் கமலாக்கு ஏதோ ஒரு வகையில இது ஒரு இல்லிஷன் அப்படின்னு தெரியுது. சோ அங்க இருந்து அதாவது சீசன் 2 கண்டினியூ ஆக போகுது. பாப்போம் என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. 4 எபிசோட் தரமா இருக்கு. இதுவரை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்துருங்க. முக்கியமா பிளேடு தான். பிளேட வந்துட்டு அவரோட படம் இன்னும் வரல. ஆக்சுவலா பிளேட் அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு ரொம்ப நாளா அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அவர் பேரை மறந்துட்டேன். அந்த ஆக்டர் தான் கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஆக்டரை வந்துட்டு என்னடா பண்றீங்கிற அளவுக்கு அந்த படம் வந்துட்டு வெறும் அண்டர் ப்ரொடக்ஷன்ல தான் போஸ்ட், அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கே தவிர ப்ரொடக்ஷனுக்கே வரல. அந்த ஆக்டரை வெறியாயிட்டு ஓடுற அளவுக்கு வந்துட்டு அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் போய்கிட்டு இருக்கு. இந்த வரையுமே அந்த படம் வந்துட்டு அப்படியே போட்ட கிடப்புலயே அப்படியே இருக்கு. பட் அந்த கேரக்டரை பார்த்தா அந்த பிளேடுங்கிற கேரக்டரை அனிமேஷன் சீரிஸ்ல பயங்கர மாசா காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஆக்டர் தான் அதுக்கு வாய்ஸ் ஓவருமே கொடுக்க வைக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். மார்வல் ஜாம்பிஸ்ல மூன் நைட்ல வந்துட்டு நம்ம காஞ்சி இருப்பார் இல்லையா, சோ காஞ்சி வந்துட்டு மார்க் ஸ்பெக்டர் சூஸ் பண்ணிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸ் இன்ஃபினிட்டி வார் கிட்ட நடக்கும் போது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். சோ மார்க் ஸ்பெக்டர் வந்துட்டு இறந்து போனதுக்கு அப்புறமா அப்போதைக்கு யாரடா சூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு மார்க் ஸ்பெக்டரோட ஃப்ரெண்டான பிளேட சூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. காஞ்சி வந்துட்டு இப்போதைக்கு வேற யாரும் இல்லப்பா தம்பி, நீ தான் அவதாரா இருக்கணும்னு சொல்லிட்டு பிளேட சூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. சீரிஸ் ஃபுல்லா அவர் தான் ஆரா காமிச்சிட்டே இருக்காரு. ஆரா ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு. சீன்லாம் எல்லாரும் மேல இருந்து கீழே வந்துட்டு இருப்பாங்க. இவர் இப்படி நின்று அப்படியே ஜாலியா வந்துட்டு இருப்பாரு. பயங்கர அமேசிங்கான கேரக்டர். அதெல்லாம் செம்ம சூப்பரா இருந்துச்சு. அந்த பிளேட் கேரக்டர் பயங்கரமா சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அவருக்கு ஒரு படத்தை எடுத்து கொடுங்கறாங்கிற மாதிரி தான் இருக்கு தரம். ஆனா இந்த வாரம் சில படம் அது நான் அப்புறம் வரேன். அதுக்கப்புறம் பைசன் படத்துல இருந்து சீனிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு. அவங்க அப்பாவுடைய இதுல இருக்கிற மாதிரி இந்த ஒரு சாங் படம் இருக்கு. நல்லா இருந்துச்சு சாங். எனக்கு இந்த படத்தின் மேல ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப லோக்கால இருந்து இன்னைக்கு ஒரு அப்டேட்ங்கிறது வந்திருக்கு. லோக்கா சாப்டர் 2 அனௌன்ஸ்மெண்ட். இந்த படத்துல வந்துட்டு லீடா இருக்க போறது டொவினோ தாமஸ் தான். சோ டொவினோ தாமஸ் வந்துட்டு அவருடைய அண்ணனை மீட் பண்ண போறாரு. அந்த 300 எவ்வளவோ அண்ணங்கள் சொன்னாங்கல்ல பிரதர்ஸ், அதுல ஒன் ஆஃப் தி அண்ணனை மீட் பண்ண போறாரு. சோ அதுல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. ஒரு பிரச்சனை தான் தொடங்குறது. அவங்க பிடிக்கிறதுக்கா என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல. பட் அது பெரிய பிரச்சனை தான் போல இருக்கு. சோ நீங்க பாத்துருப்பீங்க சாப்டர் 1 எண்ட்ல வந்துட்டு பல பேர்த்த கொண்டு துல்கர் உட்காந்துருப்பாருல. சோ அவரும் நம்ம டொவினோவும் பேசிக்கிற மாதிரி தான் அந்த சீனுங்கிறதே காமிச்சிருக்காங்க. ஒரு சீன் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்படி பேசிக்கும் போது வந்துட்டு இந்த மாதிரி என்ன நான் இது பண்ண போறேன், ஏதாவது ஒரு பிரச்சனைனா உனக்கு தான் கூப்பிடுவேன், தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படிங்கும்போது வர முடியாதுன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. சோ கண்டிப்பா துல்கரோட கேமியோங்கிறது இருக்கு அப்படிங்கிறது இங்கே டீஸ் பண்ணிட்டாங்க. சோ டொவினோட லீட வச்சு இந்த கலங்கிறது நடக்குது. துல்கரோட கேமியோ இருக்க போதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் சாப்டர் 2 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பாரஞ்சித் அவரோட 8வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. நம்ம தினேஷ் வச்சு இந்த டீசர் ஒரு 38 செகண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாரா அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா சத்தியமா தினேஷ் மாதிரியே இல்ல. ஃபுல் ஷேவ்ல பயங்கர அப்படியே ஒரு பாட்டியெல்லாம் அப்படி வச்சுட்டு பயங்கரமா இருக்காரு. ஆல்ரெடி ரஞ்சித் வந்துட்டு பாக்ஸிங் வச்சு வந்துட்டு சர்பேட்டா பரம்பரையில ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. இந்த தடவை திரும்பவும் ஒரு ஆக்ஷன் பிலிம். பட் அது என்ன மாதிரி கான்செப்ட்ங்கிறது தெரியல. ஒரு வர்மக்கலை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போல இருக்கு. பயங்கரமா இருக்கு. இந்த 38 செகண்ட் ஃபுட்டேஜே பயங்கரமா இருக்கும் போது படம் எப்படி இருக்கும் போது யோசிச்சாலும் இப்பவே ஹைப் ஆகுது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தினேஷ் வந்துட்டு அவருடைய பேர் கெத்து தினேஷ்னு வச்சிருந்தாரு. பட் இப்ப என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு விஆர் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. என்ன காரணங்கிறது தெரியல. பட் ஓகே நல்லா இருக்கு. சோ இந்த டீசர் வந்துட்டு நல்லா இருக்குது. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த வாரம் வந்துட்டு நான் படங்கள் சீரிஸ்ன்னு பார்க்கும்போது ஜென்வி சீசன் 1 பார்த்திருந்தேன். சோ சீசன் 1 ரிலீஸ் ஆனப்ப வந்துட்டு பாய் சீசன் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருந்துச்சா. நான் சீசன் 1 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 எபிசோட் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சீரிஸ் மொக்க நல்லாவே இல்ல, இது பயங்கர கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்ப அதுக்கப்புறம் சீசன் 3 சீசன் 4 வந்துச்சா. சீசன் 2 வந்தோடனே சீசன் 2 வந்ததுக்கு உடனே வந்துட்டு பயங்கர இந்த ஹைப்புங்கிறது பில்ட் ஆயிட்டே இருந்துச்சு. ஏன்னா நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, ஹைப் பில்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா சீசன் 2 3 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா சரி ஒரு பாத்துருவோமேன்னு சொல்லிட்டு சீசன் 1 பார்த்தேன்.
அந்த 3வது எபிசோட கடந்ததுக்கு அப்புறம் பார்த்தா டே என்னடா சீரிஸ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வி ஆர் நாட் அட் தி நார்மல். இந்த இது ஒண்ணு பார்த்தேன், மீம் ஒண்ணு, இந்த மதராசி படத்துல வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சீன் பார்க்கும்போது வந்துட்டு வி ரியலைஸ் இட்ஸ் நாட் அ நார்மல் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டே என்னடா சீரிஸ் இதுன்னு சொல்லிட்டு. டோனா பார்த்தா அதுக்கு முன்னாடி பாய் சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் சம்பந்தமே இல்லாம ரொம்ப கம்மியா இருக்கும் டோனு. பட் கான்செப்டா பார்த்தா பாய் சீசன் 1 சீசன் 2 கூட பயங்கரமா இருக்கு. டே அதையே தூக்கி சாப்பிட்டு போல இருக்குங்கிற அளவுக்கு பயங்கர சூப்பரா இருந்துச்சு. சீசன் 1 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு சீசன் 2ல ஒரு எபிசோட் பார்த்திருக்கேன். இந்த சீசன் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கான ரிவ்யூவே சினி அப்டேட்ஸ் வீடியோல போடுறேன். அது சைடு வர சூப்பர்மேன் படம் பார்த்திருந்தேன். ஸோ அந்த ஹோப் அந்த மேட்டரை வச்சு பயங்கரமா இருந்துச்சு படம். விஷுவலா அமேசிங் அண்ட் நிறைய விஷயத்த லீவ் விட்டு வச்சிருக்கானுங்க. டிசிக்கு நான் புதுசு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மேபி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. அண்ட் படம் வந்துட்டு அருமை, என்னை பொறுத்தவரையும் வந்துட்டு சூப்பரான படம். அண்ட் முக்கியமா நான் யோசிச்சதும் சரி, வாய்ஸ் அவடா நம்ம நண்பர் யோசிச்சதும் சரி, ஒரே மேட்டர் தான். சூப்பர்மேன் மாதிரி ஒரு கோட்டடான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டருக்கு கதை எழுதுறதே கஷ்டம், அவனை வீக்கா காட்டவே முடியாது. அப்படி இருக்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்லேயே அடி வாங்கி கீழே விழுந்த சூப்பர்மேன்ல இருந்து ஆரம்பிக்கும் போது ரைட்டிங் பயங்கரமா எழுத முடியுங்கிற அந்த கான்செப்ட் தான். ஹீரோவை எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஆளு பட் அவன் லோல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா பயங்கர சூப்பரா எலிவேட் ஆகும். இதுவரையுமே சூப்பர்மேனை வந்துட்டு மேன் ஆஃப் ஸ்டீல்ல, நம்ம ஸ்னைடர் வர்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு எப்படி நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா காமிச்சிருவாங்க, அவரோட ஃபீலிங்ஸை வச்சுதான் அவர் விளையாடுவாங்க ரைட்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த படத்துல வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்காரு, பட் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு பிரைம் லெவல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே இந்த ஆர்ஜின் எல்லாம் சொல்லாம 3 years 3 decades அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஜினை டக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள வந்துடுறாங்க. அந்த வில்லன் கேரக்டர் அமேசிங், நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஒன்னும் தெரியாதுங்கிறனால அந்த வில்லன் கேரக்டர் யார் என்னன்னே தெரியாது, மொட்டத்தலையே ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு டே இவன் தாண்டா வில்லங்கிற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு படம், வேற லெவல். அண்ட் அதோட சேர்ந்து நான் மோவானா 2 பார்த்திருந்தேன். பார்த்தா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிருக்கேன், மோவானா 3 2026 டே இல்லடா எப்படா மோவானா 2 வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அந்த சமயத்துல ஏதோ காலேஜ் இதுன்னு சொல்லிட்டு காலேஜ் முடியிற சமயங்கிற சொல்லிட்டு நினைக்கிறேன், பார்க்கவே இல்லையாடான்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்திருந்தேன். ஃபன்னான படம், உண்மையிலே செம சூப்பர். சீக்வல் அப்படிங்கறத அவங்க கெடுக்காம எடுத்ததுங்கிறது அமேசிங், சூப்பரான படம். ஸோ அவ்வளவுதான் இந்த வாரங்கிறது நான் பார்த்தது. ஸோ சினி அப்டேட்ஸ்மே ரொம்ப கம்மி தான், அதையுமே ஃபுல்லா பேசிட்டேன். ஸோ அடுத்த வாரம் சினி அப்டேட்ஸ்ல திரும்பவும் சந்திப்போம், என்னென்ன மாதிரி சினி அப்டேட்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ட்ரையா தான் போய்கிட்டு இருக்கு சினி அப்டேட்ஸை பொறுத்த வரையுமே. நமக்கு என்னன்னா இந்த பெரிய படங்கள்லாம் அடி வாங்கிடுச்சுல, ஸோ அந்த பெரிய படங்கள் அடி வாங்கினதுக்கு அப்புறம் பேச்சு அப்படியே இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேச இருந்தா சின்ன படங்களை பத்தி தான் பேசணும். பட் அதுக்கான அப்டேட்ஸ்ங்கிறது அப்பப்போ வரதான் பேசவே முடியும். ஸோ வீடியோவை வந்துட்டு கண்டென்ட்டே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சரி பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு தேர்ந்த தேதி, இன்னைக்கு 27ஆம் தேதி. ஸோ 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் படங்கள் பார்ப்பேன். ஸோ படங்கள் பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூஸ் என்னங்கிறத போடுறேன். அண்ட் சினி அப்டேட்ஸ்லயுமே வரேன். ஸோ என்னை நீங்க இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட எடிட்டிங் அங்கே தான் பண்ணுவேன். அண்ட் ஸ்டோரிஸ்ல ஸ்பேமிங் பண்ணுவேன், நிறைய கண்டென்ட்டும் போடுவேன், அங்கேயுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா சினி அப்டேட்ஸ்க்கு முன்னாடி நான் சினி அப்டேட்ஸ்ல சொல்லாம விட்ட சினி அப்டேட்ஸ் கூட அங்கங்கிறது வந்துடும். ஏன்னா எல்லா அப்டேட்ஸுமே நான் அதில் போட்டுருவேன். பட் எதை எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், எதை நான் எதிர்பார்க்கறேன் அந்த மாதிரி தான் வீடியோல சொல்லுவேன். ஸோ அதனால அந்த வாட்ஸ்அப் சேனல்ல எல்லா அப்டேட்ஸுமே வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு அப்டேட்ஸ் எல்லாமே ஆன் பாயிண்ட்ல இருக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களை நான் வந்துட்டு இன்னொரு வீடியோல இருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். பை.